ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் சூப்பரான ஒரு ஃபிஷ் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுலில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், காரத்துக்கு மிளகாத்தூள், தனியாத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகு சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான், உப்பு தேவையான அளவு ஏற்றுக்கோங்க, கரம் மசாலா, கொஞ்சமாக ஆயில். இது டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆயில் எல்லாம் சேர்க்குறதுனால. எல்லாம் மிக்ஸ் பண்ணி நல்லா கெட்டியாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதில் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப ஆயில் சேர்க்க வேலை, நான் ரொம்ப சேர்த்துட்டேன், நீங்கள் கம்மியாக சேர்த்தா போதும். இப்போ வந்து கழுவி வச்சுருக்க ஃபிஷ்ஷில் வந்து இந்தமாரி தடவிக்கோங்க. இந்தமாரி நீங்கள் தடவிங்கன்னா வந்து 2 சைடும் நமக்கு வந்து ஒட்டும். இதுமாரி தடவினா நமக்கு ஈஸியாக இருக்கும், 2 சைடும் நமக்கு வந்து ஒட்டும். இப்போ வந்து தடவி நம்ம வந்து ஒரு மணி நேரத்துக்கு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன், 4 பீஸ் தான் எடுத்திருக்கேன், ரொம்ப எடுக்கலை. சும்மா ட்ரை பண்ணுறதுக்காக 4 பீஸ் எடுத்து ஊற வச்சுருக்கேன். இது வந்து ஒரு மணி நேரம் நல்லா ஊறட்டும். அப்போ தான் நமக்கு வந்து உப்பு காரம் எல்லாம் நமக்கு வந்து உள்ளுக்குள்ளே இறங்கும், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது வந்து 1 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ வந்து நல்லா ஊறிடுச்சு 1 மணி நேரம். இப்போ வந்து ஒரு பேனில் வந்து தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சதும் நம்ம வந்து ஊற வச்சுருக்க அந்த ஃபிஷ் ஃப்ரையை இதில் போட்டுடலாம். போட்டுட்டு சிம்லேயே வச்சுக்கோங்க. நான் பெரிய அடுப்பில் யூஸ் பண்ணுறேன், அதனால் நான் சிம்மில் வச்சுக்கிறேன். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வந்து வேகட்டும். நான் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா வந்து எனக்கு உதிரியாக அப்படி வந்து மசாலாலாம் பிரிஞ்சு வந்துச்சு. செகண்ட் டைம் வந்து நல்லா வந்துச்சு. நான் சீக்கிரம் திருப்பி போட்டதுனால வந்து இந்த மசாலாலாம் வெண்ணெயிலே சேர்ந்துருச்சு. அதுக்காக நான் வந்து சொல்கிறேன். இப்போ வந்து இன்னொரு சைடு நல்லா வெந்ததும் நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ பாருங்கள், நமக்கு வந்து மசாலா வந்து பிரியல, அப்படியே தான் இருக்குது. நமக்கு வந்து கலரும் மாறிடுச்சு. சீக்கிரம் நமக்கு வந்து மீன் வந்து வெந்துடும். இப்படியே ஒரு 5 நிமிஷம் நல்லா சிம்லேயே இருக்கட்டும். நமக்கு அந்த எண்ணெயில் இருக்கிற அந்த சுடசுடப்பு அடங்குனுச்சுன்னா நமக்கு வந்து ஃபிஷ் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ வந்து ஓரளவுக்கு எண்ணெய் வந்து சுடசுடப்பு நின்றுச்சு. இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து 2வது டைம் வந்து போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. அதே 2 ஃபிஷ் மீதி இருந்துச்சுல்ல, அதை வந்து நான் போட்டு காமிக்கிறேன். சிம்லேயே வந்து ஒரு 2லேருந்து ஒரு 4 நிமிஷம் வரைக்கும் நல்லா இருக்கட்டும். நமக்கு எண்ணெயில் அப்படியே சிம்மிலே இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், ஓரளவு நல்லா வெந்துடும் நமக்கு. அப்படியே சிம்லேயே இருக்கட்டும். நல்லா வேகும், நமக்கு நல்லா வேகட்டும். இப்போ வந்து ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா நமக்கு வந்து வெந்திருக்கு, ப்ரௌனிஷாகவும் ஆயிடுச்சு. மசாலாவும் பிரியலை, அப்படியே ஒட்டிகிட்ருக்கு. இப்போ வந்து திருப்பி போட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அப்படியே சிம்மிலே வச்சுருந்தா நமக்கு வந்து ரெடி ஆயிடும். அவ்வளோதான், சுவையான ஃபிஷ் ஃப்ரை. பாருங்கள், நல்லா வெந்திருக்கு, நமக்கு ப்ரௌனிஷாகவும் ஆயிடுச்சு. 2த்துக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தா உங்களுக்கே தெரியும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து ஒரு சிம்லேயே ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுருக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து எடுத்துடலாம். கரும் மாறி இருக்கு பாருங்கள். அவ்வளோ ரெடி ஆயிடுச்சு சுவையான ஃபிஷ் ஃப்ரை. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.